இந்த உலகமானது சடத்தன்மையோடு இருக்கிறது, அறிவற்ற பொருளாக இருக்கிறது. இந்த உலகத்தை நாம் பார்க்கும்பொழுது இரண்டு விதமாக தெரியும். ஒன்று உயிருள்ள பொருள்கள், இன்னொன்று உயிரற்ற பொருள். இது ரெண்டு தானே இருக்குது. வேறு ஏதாவது இருக்கா? ஒன்று உயிருடைய பொருளாக இருக்கும், அப்படி இல்லைன்னா உயிரற்ற பொருளாக இருக்கும். ரெண்டை தவிர்த்து வேறு இருக்காது இந்த உலகத்தில். அப்போது இந்த உடம்பை பொறுத்தளவுக்கு உயிரற்றது, அறிவற்றது. ஒன்று அறிவுடைய பொருள், இன்னொன்று அறிவற்ற பொருள். இப்படித்தான் நம்ம உலகத்தெல்லாம் பார்க்குறோம். இந்த இடத்துல உயிருடையது என்பது சொல்லப்படுவது அறிவுடையது என்கிற இடத்துல அடிப்படைத்தான் சொல்லுகின்றோம். ஏன்னா உயிர் என்பதை எதை பொறுத்து தான் இருக்குது? இப்போ இங்கே அறிவிசை செயலை பொறுத்து தான் ஒரு பொருள் உயிருடையதா உயிரற்றதா என்பதை நம்ம தீர்மானிப்பதற்கு காரணமாக சொன்னோம். அப்போ அந்த உலகத்தை பார்க்கும்பொழுது இரண்டு தன்மையோடு இருக்கிறது. ஒன்று அறிவுடைய தன்மையோடு இருக்குது, இன்னொன்று அறிவற்ற தன்மையோடு இருக்கிறது. இந்த அறையில் நாம் எல்லாம் அறிவுடையவர்களாக இருக்கிறோம். இந்த டேபிள், இந்த நோட்டு, இந்த மொபைல், இந்த ஃபேனு, செவரு, இப்படி இருக்கக்கூடிய பல்வேறு பொருட்கள் அறிவற்றதாக இருக்கிறது. இப்போ நாம் உடம்புலேருந்து உயிர் விலகிடுச்சுன்னா உடம்பு என்னவாயிடும்? அறிவற்றதாக ஆகிவிடும். அப்போ உள்ளபடியே அறிவுடைய பொருள்னா என்னது தான்? உயிர் மட்டும்தான். இப்போ இந்த உடம்பு நமக்கு உயிருடைய சேர்க்கையினாலே அறிவுடையது போல தெரிகிறத தவிர்த்து உள்ளபடியே உடம்புக்கு என்ன கிடையாது? தனிப்பட்ட அறிவு என்பது ஒன்று இல்லை. விளக்கம் புரியுதுங்களா? அப்போது இந்த உலகமானது அறிவற்றதாகவும் அறிவுடையதாகவும் தெரிகிறது. அப்போது உயிர் தான் உலகமாக இருக்கா? அப்படி பார்த்தா இல்லை. உலகம் என்பது அறிவற்றதாக தெரிகிறது. ஏன்னா உயிரிலிருந்து வேறுபட்ட பொருள். அப்போது இந்த உலகம் எதுலேருந்து தோன்றிருக்கணும்? நிச்சயமாக ஒரு அறிவற்ற பொருள்லேருந்து தான் தோன்றிருக்க முடியும் அப்படின்னு தான் முடிவு பண்ணுகிறோம். ஏன்னா எதுலேருந்து, இப்போ தங்கத்திலேருந்து தங்கக்கட்டி இருக்குது, தங்கக்கட்டிலேருந்து கொஞ்சம் வெட்டி ஒரு நெக்லஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அது என்னவாக தான் இருக்கும்? அதுவும் தங்கமாக தானே இருக்கும் இல்லையா? தங்கத்திலேருந்து கொஞ்சம் வெட்டி, தங்கக்கட்டிலேருந்து வெட்டி ஒரு நெக்லஸ், ஒரு ஆரம், ஒரு தோடு போட்டோம்னா அதுவும் தங்கமாக தானே இருக்கும். அதுபோல் அறிவுடைய பொருளிலிருந்து இந்த உலகம் உண்டாயிருந்ததுன்னா உலகம் எப்படி இருக்கும்? அறிவுடைய பொருளாகத்தான் இருக்கும். ஆனால் சிவபெருமான் அறிவுடையவன், அதனால் சிவபெருமான்ட்டிருந்து இந்த உலகம் உண்டாகலைன்னு தெரிகிறது நமக்கு. ஏன்னா உலகத்தில் தன்மையை பார்த்து அப்படி இருக்கு, அறிவற்றதாக இருக்கிறது. அப்போது உலகம் உண்டாயிருக்கு, உண்டாக்கப்பட்டிருக்கு. ஆனால் அதற்கு மூலப்பொருளாக என்ன இருக்கு? ஒரு அறிவற்ற பொருள் தான் இருக்க முடியும் அப்படிங்கிற சென்றப்பல சொன்னேன். அதை தான் முதற்காரணம் என்று சொன்னேன். மாயையானது உலகத்திற்கு முதற்காரணமாக இருக்கிறது. அதே சமயத்தில் அந்த அறிவற்ற பொருளே என்ன ஆகாது? தானே உலகமாக ஆகாது. இப்போ வீட்டில் அரிசி வச்சுருக்கோம், உளுந்து வச்சுருக்கோம். நாளை காலையில் 2 பேர் இட்லி ஆகிடுங்க, என்ன ஆகுமா? அது ரெண்டத்தையும் ஊற வைக்கணும், அதை கழுவணும், கிரைண்டரில் போட்டு ஆட்டணும், அப்புறம் அதை புளிக்க வச்சு அப்புறம் சுட்டு எடுத்தால் தான் அது இட்லி ஆகும். அப்போ இட்லி சுட தெரிஞ்சவர் ஒருத்தர் நிச்சயமாக வேணுங்க. இட்லி சுட முடிந்தவர் அறிவுடைய பொருள் ஒருத்தர் வேணும். அப்போ இருந்தால் தான் என்ன ஆகும்? அந்த அரிசியானது இட்லியாக ஆகும். அதுபோல் மாயையானது உலகத்திற்கு முதற்காரணமாக இருந்தாலும் அது தானே இயங்கக்கூடிய வல்லமை உடையது என்று, தானே உலகமாக மாறணும்னு அது தெரியாது. நாம் எதற்காக உலகமாக, இப்போ அரிசியாக இருந்ததப்போ நம்ம அரிசின்னோம், நான் இட்லி ஆனப்போ நம்ம இட்லின்னு. இட்லிக்கு தெரியுமா? அரிசிக்கு தெரியுமா? தெரியாது. அரிசியோ இட்லியோ ரெண்டுமே என்னது தான்? அறிவற்ற பொருள் தான். ஆனால் அரிசியாக என்னவா இருக்குது? இப்போ இங்கே இட்லியாக மாறி இருக்குது. அதை மாற்றினவனுக்கு தான் இது முன்னாடி அரிசியாக இருந்தது, இப்போ இட்லியாக இருக்குன்னு தெரியும். அதுபோல் இந்த உலகமும் முன்பு முதற் பொருளாக முதற்காரணமாக இருந்த பொழுது மாயை என்கின்ற அளவில் இருந்துச்சு. அதை விரித்து உலகமாக சில விஷயத்தை அதோட கூட்டி, அரிசியானது எப்படி தானாக வெறும் அரிசி மட்டும் இட்லி ஆகிடுமா? அதோட உளுந்து சேரணும், அப்புறம் ஊற வைக்க தண்ணி சேரணும், அப்புறம் அரைக்கணும், சில விஷயங்கள்லாம் அதில் செய்யணும். அப்போது செய்யக்கூடியவர் இருந்தாலும் கூட, செய்யக்கூடியவர் அரிசி இருந்தால் மட்டும் போதுமா? அதில் மிக்ஸ் பண்ண வேண்டிய சில பொருட்கள் இருக்குது. அப்போ இருந்தால் தான் என்ன ஆகுது? அந்த பொருள் உண்டாகுது. இதை நான் இட்லி மட்டும் சொல்கிறேன்னு நினச்சிக்காதீங்க. உலகத்தில் எந்த பொருளுமே அப்படி தான் தயாராகுது. இதை வைத்துக்கொண்டு உலகத்தோட உற்பத்தியை நம்ம அனுமானித்து தெரிந்து கொள்கிறோம். அதுபோல் மாயையானது உலகத்திற்கு முதற்காரணமாக இருந்தாலும் கூட அது தானே உலகமாக விரிவடையாது. அதை விரிவடை செய்வதற்கு ஒரு அறிவுடைய பொருள் வேணும். அந்த அறிவுடைய பொருளை தான் நிமித்த காரணன் சிவபெருமான் என்று சொல்லுவோம். நிமித்த காரணன் பேர் சிவபெருமான். விளக்கம் புரியுதுங்களா? அப்போது நிமித்த காரணனாகிய சிவபெருமான் நேரடியாக அது உள்ள இறக்க மாட்டார். தன்னுடைய திருவருள் கருணையை மாயைக்குள்ள செலுத்துவார். கருணையை துணை காரணமாக வைத்துக்கொண்டு, மாயை முதற்காரணமாக வைத்துக்கொண்டு சிவபெருமான் நிமித்த காரணமாக இருந்து கொண்டு உலகத்தை உற்பத்தி செய்கிறார். இதுதான் உலக உற்பத்திக்கான காரணம். விளக்கப்படுகிறதா? காரியம் காரணங்கள் முதல் துணை நிமித்தம் கண்டாம்னு சித்தியார் சொல்லும். காரியம் காரணம், முதல் காரணம் எழுதிக்கிங்க. முதற் காரணம், உலகத் தோற்றத்திற்கு முதற் காரணம் மாயை. உலகத் தோற்றத்திற்கு துணை காரணம்
என்னது? திருவருள். வெரி குட். திருவருள். நிமித்த காரணம் சுவாமி, நிமித்த காரணம் சிவபெருமான். விளக்கம் புரியுதுங்களா சொன்னது? அப்போ வெட்ட வெளியினாலே அது ஒரு ஸ்பேஸ் தானே, அதுவும் உற்பத்தி ஆனதை தான் நீங்கள் இருக்கணும். மாயை என்பது ஒரு உருவமற்ற பொருள், அவ்வளோதான். சிவபெருமான உருவமற்றவர், மாயையும் உருவமற்றது, உயிர்களும் உருவமற்றது, ஆணவ மலம் உருவமற்றது, கண்ம மலம் உருவம், யாருக்கும் உருவமே கிடையாது. உருவம் இல்லை அப்படின்னா நீங்கள் என்ன நினைப்பீங்க? ஒரு ஸ்பேஸ் தான் நீங்கள் கற்பனை பண்ணுவீங்க. ஒரு அசம்ஷன் தான் அது. ஏன்னா முதல்ல உலகம் தோன்றினது அப்படிங்கிறத இப்படித்தான் நம்ம புரிந்து கொள்கிறோம். அதை நீங்கள் கற்பனையில் இப்படித்தான் உலகம் இல்லாமல் எப்படி இருக்கும் அப்படிங்கிற கற்பனை நம்ம கற்பனைக்கு அப்பாற்பட்டது. புரியுது எனக்கு. அந்த மாயை என்பது ஒரு சூக்ஷ்ம பொருள், அது அறிவற்றது, அது உருவமற்றது. உருவமற்ற பொருளிலிருந்து உருவமாகி உலகம் உண்டாகுது. அதுக்கு முன்னாடி உருவம் இல்லை. உருவம் இல்லைங்கும் பொழுது எதுவும் இல்லாத ஒரு ஸ்பேஸை தான் நீங்கள் கற்பனை பண்ணுவீங்க. அது தப்பு. அப்படி கற்பனை பண்ணக்கூடாது முதல்ல. ஏன்னா அதுவே ஒரு உருவம் ஆகிடும். சொரூப நிலை தான். அதுதான் நம்ம கற்பனை பண்ணவே முடியாது. அவருடைய தன்மை எப்படி இருந்தது, இதுதான் அந்த கேள்விக்கு பதில் கிடையாது. ஏன்னா கற்பனை கடந்த சோதினார். நீங்கள் சோதினோடனே ஏதோ எரிந்து கொண்டு இப்படி இருக்கும் போல் இருக்கு அப்படிங்கிற வேலைக்கு இங்கே இடம் கிடையாது. அதுவே ஸ்தூலமாயிடும். அதே மாயையில் உண்டானது தான். நீங்கள் ஒரு தீபத்தை கற்பனை பண்ணிங்கனாலே அது மாயா காரியமானது தானே. இந்த உலகம் தான், உலகத்தில் உள்ள ஒரு பொருள் தானே அது. ஸோ அது மாதிரி பெருமானே அது சோதின்னு ஏன் சொல்கிறாங்கன்னா, அது ஒளி பொருள். ஒளிங்கிறது இஸ் நத்திங் பட் அறிவு. அதாவது ஆணவமலத்துக்கு எதிரானது அப்படிங்கிறது சொல்கிறதுக்காக ஒளி பொருள் சொல்கிறோமே தவிர்த்து அவர் மாரி வெளிச்சத்தை கொடுத்து கொண்டிருக்கிறார். வெளிச்சம்ங்கிறதே என்னது தான், மாயா காரியமானது தானே. அதனால் இது எதுவுமே நீங்கள் ஒப்பிட்டு சாமியை புரிந்து கொள்ளவே முடியாது. சாமியோடைய அனாதிக்க அவர் அந்த பரசிவ நிலை. அதனால தான் கற்பனை கடந்த சோதினார். கற்பனை பண்ண முடியாது, கற்பனைக்கு அப்பாற்பட்ட அந்த வடிவம். அதே போல தான் மலங்களும். அப்படி ஒரு சங்கார நிகழ்வு. அது பொதுவாக முதல்ல உற்பத்தி பண்ணார் சாமி. சங்காரத்தில் பல படிநிலை இருக்குது. பிரம்மா மட்டும் சங்காரம் பண்ணுறது, திருமால் சங்காரம் பண்ணுறது, ருத்ரர் சங்காரம் பண்ணுறது, அதுக்கு மேலே அனந்தருடைய சங்காரம், அதுக்கு மேலே சதாசிவருடைய சங்காரம், அது வரைக்கும் தான் நடக்கும். அதுக்கு மேலெல்லாம் சங்காரம் மேக்சிமம் அப்படிலாம் ஒன்றும் நடக்காது. ஏன்னா உலக உற்பத்தி ஆகி நடத்தி கொண்டிருக்கிறார் சாமி. அதனால் அவ்வளோ ஒன்றுமே இல்லாமல் சூன்யமாக போகாது, இருக்கும். உலகம் இருந்து கொண்டு தான் இருக்கும். அட்டமூர்த்தம்னா பஞ்சபூதங்கள், சூரிய சந்திரன், ஏமானன், ஆன்மா, அந்த 3 பேரில் வச்சு சாமி வழிபாடு பண்ணுறது அட்டமூர்த்தம்னு பேர். வகுப்பில் உங்களுக்கு சொல்லியிருக்கேனே நான். வகுப்பில் உங்களுக்கு பல தடவை சொல்லியிருக்கேன் அதான். சரி. அதனால் இந்த முதல் துணை நிமித்தம் என்று சொல்லக்கூடிய 3 காரணங்கள் மூலமாக உலகமானது உற்பத்தி பண்ணப்படுகிறது என்று சொல்லப்படுகிறது. இந்த உலகமானது எதற்காக உற்பத்தி பண்ணப்படுகிறது? வெரி குட். உயிர்களுக்காகனா என்ன? உயிர்கள் எதிலிருந்து நீங்கணுங்கிறதா? ஆணவ மலத்திலிருந்து உயிர்கள் உய்தி அடைய வேண்டும், ஆணவமாக இருட்டிலிருந்து சிவபெருமானுடைய திருவடி அடைய வேண்டும் என்கின்ற ஒரு உபகாரத்திற்காக சாமி நம்ம கையில் வைத்து கொள்ளக்கூடிய ஒரு கருவி போல தான் இந்த உடம்பை கொடுக்குறார், இந்த உலகத்தை கொடுக்குறார். இதுதான் தனு கரண புவனபோகம்னு நம்ம சொல்லுவோம். தனுக்கரண புவனபோகத்தை உற்பத்தி பண்ணுறதுக்கு தான் நம்ம இன்றைக்கு பார்க்கணும். மாயிலேருந்து எப்படி சாமி உற்பத்தி பண்ணுறாருன்றோம். நான் தொடக்கத்திலே சொன்னேன், 3 விதமான உலகங்கள், 3 விதமான ஆன்ம வர்க்கம் இருக்குன்னு சொன்னேன். யார் யார்? வெரி குட். என்ன வித்தியாசம் இந்த 3 பேர்ட்ட? ரைட். வெரி குட், வெரி குட். இப்போ பிரளயாகலருக்கு ஆணவ மலம் இருக்குது, ஆனால் அளவில் மற்ற இருவரை ஒப்பிடும் பொழுது ரொம்ப குறைவாக இருக்குது இல்லையா? இவன் எப்படிப்பட்டவன் சொன்ன?
வகுப்பில் மாணவர் நடத்தக்கூடிய பாடத்தையே புரிந்து கொண்டு அப்படியே பரீட்சை எழுதி 300 மார்க் வாங்கக்கூடிய அப்படி மாணவர்கள் இருப்பாங்க இல்லையா. எந்த டியூஷனுக்கும் போக மாட்டான், எதுவும் தனிப்பட்ட முறையில் உட்காந்து படிக்க மாட்டான், வாத்தியார் நடத்துறது தான் நடிப்பான், வீட்டில் போய் படிப்பான், சரியாயிடும், பாஸ் ஆகிடுவான், 100 மார்க் வாங்கிடுவான். அப்படி இருக்காங்க இல்லையா. அது மாதிரி ரெண்டாவது கொஞ்சம் ஸ்பெஷல் கிளாஸ் வைக்கிறது அப்படின்னு சொல்ல இருக்கக்கூடிய கேட்டகரி, அது மாதிரி இருக்கிறவங்க தான் பிரளயாகலர்மா. ஆணவ மலத்தின் அளவு கொஞ்சம் கூட, அதனால் அவங்களுக்கு கண்ம மலம் வருது. மூணாவதாக வரக்கூடிய சகல வகை ஆன்மாக்களுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய இருவரோட கம்பேர் பண்ணும் பொழுது ஆணவ மலத்துடைய தன்மை அதிகம். அதனால் இவர்களுக்கு கர்ம மலத்தோட கூட மாயாமலமும் இருக்கிறது என்று சொல்லுகின்றோம். இப்போ இதுலேருந்து என்ன தெரிஞ்சுக்க வேணும், நீங்கள் என்ன நினைப்பீங்கன்னா சகலருக்கு மாயாமலம் இருக்குது, விஞ்ஞானங்களுக்கு மாயாமலம் இல்லை அப்படின்னு போகக்கூடாது. மூவருக்குமே மாயாமலம் உண்டு, ஆனால் அளவில் ரொம்ப கம்மியாக இருக்கும். ஏன்னா 3 பேருமே எங்கே தான் இருந்தாகணும், இந்த உலகத்துக்குள்ளே தான் இருந்தாக வேண்டும், இந்த பிரபஞ்சத்துக்குள்ளே தான் இருந்தாக வேண்டும். பிரபஞ்சம்னு வந்துட்டதுனாலே என்ன வந்துருச்சு, மாயை இருக்குன்னு அர்த்தம். மாயினாலே உற்பத்தி பண்ணப்பட்ட உலகத்துக்குள்ளே தான் இருந்தாகணும் அவங்க. ஆனாலும் எந்த அளவுக்கு அவங்க அதில் அழிஞ்சிருக்கிறாங்க, எவ்வளோ தூரம் அதோட பற்றுல இருக்கிறாங்கிறத பொறுத்து தான் அதில் இருக்கா இல்லையாங்கிறத நம்ம முடிவு பண்ணுறோம். நீங்கள் லைஃப் பாய் சோப்பு விளம்பரம், இந்த பேஸ்ட் விளம்பரம்லாம் பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், அந்த கிருமிலாம் நிறையா இருக்க மாதிரி ஃபஸ்ட்டு காமிப்பான். ஒரு சோப்புனால கழுவி விட்டதுக்கு பிறகு சுத்தமான மாதிரி காமிப்பான், ஆனால் அதில் ஒரே ஒரு கிருமி இருக்க மாதிரி காமிப்பான். பார்த்துருக்கீங்களா? அது ஒன்று மட்டும் அதில் இருக்க மாதிரி காமிச்சிருப்பான். ஏன்னா 100% எதையுமே முடிக்க முடியாது. இது நியூட்டனோட லாவே, எதுவுமே 100% பர்ஃபெக்ஷன் எதுலையுமே கிடைக்காது அப்படின்னு நம்ம சொல்லுகின்றோம். அதுபோல் ஆனால் ஏன் சொல்கிறோம், அதை எம்டிங்கிறது தான் கிட்டத்தட்ட அது என்னது தான், க்ளீன் தான். ஆனாலும் அதில் என்ன இருக்குது, 1-2 இருக்குது. ஆனால் அதெல்லாம் கம்பேர் பண்ணும்போது இது என்ன இல்லை, சுத்தமாக தான் இருக்குன்னு நம்ம முடிவு பண்ணுறோம் இல்லையா. அதே போல தான் விஞ்ஞானகலருக்கு மாயை இருக்குது, ஆனால் சகலருக்கும் பிரயாகலருக்கும் ஒப்பிடுற அளவுக்கு பொழுது பார்த்தீங்கன்னா மாயை என்னது, ரொம்ப துளியோண்ட அளவு. அவங்களுக்கு ஒர்க் அவுட் பண்ணுறதே மாயை என்னது, ரொம்ப கம்மி. அதனால் அவங்களுக்கு என்ன சொல்கிறாங்க, மாயை இல்லைன்னு சொல்கிறாங்க. ஆனால் மாயை சுத்தமாக இல்லைன்னு ஒன்று கிடையவே கிடையாது. விளக்கம் புரியுதுங்களா? அதே மாதிரி தான் கண்மமலமும், கண்மமலம் அவங்களுக்கு கிடையாது, விஞ்ஞானகலர் கிடையாது. ஆனால் மாயாமலம் என்பது 3 பேருக்குமே உண்டு. அளவில் அதில் வேறுபாட்டை பொறுத்து தான் இருக்குது இல்லைங்கிற அளவுக்கு நம்ம போகிறோம். விளக்கம் புரியுது நான் சொல்கிறது? அதனால தான் இங்கே சொன்னீங்க விஞ்ஞானகலர் எந்த புவனத்தில் இருக்காங்கன்னு சொன்னேன், சுத்த மாயா புவனம்னு பொழுது அங்கே என்ன இருக்குப்பா, மாயை இருக்குன்னு அர்த்தம். சுத்த மாயா புவனம் பொழுது என்னது தான் தப்பா, மாயையுடைய புவனம் தானே. அப்போ அவர்களுக்கு மாயை உண்டு. விளக்கம் புரியுதுங்களா? இதுதான் புரிந்து கொள்ள வேண்டியது. நிறைய பொதுவாக என்ன சொல்லுவாங்கன்னா விஞ்ஞானகலர் பிரயாகலர் சகலர், விஞ்ஞானகலருக்கு மாயை கிடையாது, கண்மம் கிடையாது, ஆனமலம் மட்டும்தான். இது பொதுவாக எல்லாரும் படிக்கிறது. இது வந்து 1ஆவதுல படிக்கிறது மாதிரி. இப்போ நீங்கள் உங்களுக்கு நான் சொல்லிக் கொடுக்குறது நல்லா அப்கிரேடான ஒரு பாடம் சொல்லி கொடுத்துட்ருக்குறேன் இப்போ உங்களுக்கு. விளக்கம் புரியுதுங்களா? ஏன்னா அவங்களுக்கு மாயை சுத்தமாக இல்லைன்னு கிடையாது, மாயை உண்டு. ஆனால் மற்றவர்களோடு ஒப்பிடும் பொழுது அளவில் ரொம்ப சிறிதளவு தான் பயன்படுத்துகிறாங்க. அதனால் அவங்க என்ன பண்ணுறோம், அளவில் அவங்க மாயை இல்லை அப்படின்னு சொல்லிடுறோம். ஆனால் மாயை பிரளயாகலருக்கும் உண்டு, விஞ்ஞானகலருக்கும் உண்டு, சகலருக்கும் உண்டு. இதுதான் உண்மையான விஷயம். அதே தான் ரைட். அப்படி 3 வகையாக மாயையை சுவாமி என்ன பண்ணுறாரு, விரிவுபடுத்துகிறார். சுத்த மாயாபவனம், அசுத்த மாயாபவனம், பிரகிருதி மாயாபவனம் என்று சொல்லுகிறார். விளக்கம் போகிறதுங்களா? இப்போ சுத்த மாயா அப்படிங்கும்போது அது அர்த்தம் என்ன ஆகுது, இதை சொல்லிட்டேன் நான் உங்களுக்கு. சுத்த மாயோட விளக்கம், அதுக்கு பேர்கள்லாம் சொல்லிட்டு நான் சென்றது இது வரைக்கும். சரி ரைட். எனக்கு சந்தோஷமாக இருக்கு நீங்கள்லாம் பதில் சொல்கிறது. ஒரு ஆண்டுக்கு 1 மாதம் கழித்து சரி எல்லாருமே நல்லா பதில் சொல்கிறீங்க, எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. எக்ஸாமுக்கு படிச்சதுனால தானா? முழுமையாக சந்தோஷத்தை அனுபவிக்க மாட்டீங்க. அதில் தான் உங்களுக்கு ஒரு நம்ம ஒரு மாணவராக இருக்கோங்கிற எண்ணமே உங்களுக்கு எப்போ தான் வந்துருக்கும். முதல்ல இல்லை, எக்ஸாமுக்கு படிக்கிறதுங்கிறத விட வகுப்பில் நான் கேட்குற கேள்விக்கெல்லாம் டக்குன்னு பதில் சொல்கிறீங்க. உங்களுக்கு மேட்ரு புரியுது, நான் மேற்கொண்டு அடி எடுத்து வைக்கலாங்கிறது எனக்கு அந்த ஒரு உறுதியை கொடுக்குறீங்க நீங்கள். இல்லைனா நான் இதுவே உங்களுக்கு தெரியலையே, நான் எப்படி அடுத்தது போகிறதுங்கிற தொய்வு எனக்கு வந்துடும். சொல்கிறது புரியுதுங்களா? அடுத்தது இதுதான் நீங்கள் சொல்ல எனக்கு சந்தோஷமாக இருக்குது. அது அப்படியே தொடருவோம். அதனால் இப்போ இந்த மாயையை சுத்த மாயைன்னு சொல்லியாச்சு. அப்போ சுத்த மாயைங்கும் பொழுது இப்போ மாயை எப்படி இருக்கு, சுத்த மாயைன்னு சொல்லும்பொழுது மாயை சுத்தமாக இருக்குது.
சுத்தம் அப்படின்னா என்ன அர்த்தம்? பியூரிட்டி, எதுவும் கலக்கலைன்னு அர்த்தம். வெரி குட், பியூரிட்டி. அதில் எதுவும் கலக்கலை அப்படிங்கிறது என்ன சொல்கிறோம் நம்ம? சுத்தம்னு சொல்லுவோம். விளக்கம் புரியுதுங்களா? அப்போ மாயையில் என்ன கலக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு? சொன்னேன் தொடக்கத்தில் நல்லா இன்னைக்கு தொடங்கணுமே. வெரி குட். திருவருள் கலந்தாதானே உலக உற்பத்தி ஆகும். மாயை என்பது உலக உற்பத்திக்குரிய முதற் காரணம் சொல்லியாச்சு. அதுலேருந்து உலகம் உண்டாகணும்னா அதில் ஒன்று மிக்ஸ் ஆகணுமே, அது திருவருள். அப்போ ஒரு மாயை சுத்தமானதா அசுத்தமானதா அப்படிங்கிறத தீர்மானிக்கிறது எதை பொறுத்து? திருவருள் எவ்வளவு தூரம் அதில் கலந்துருக்கு என்பதை பொறுத்து. இதை தான் தொடக்கத்தில் சொன்னாங்க. அவங்களுக்கு திருவருள் விஞ்ஞானிகளுக்கு கொஞ்சமே போதும், அதை வைத்து அவங்க முன்னேறிடுவாங்க. அதனால் அவங்க இருக்கிற இடத்துல திருவருளுடைய வேலை எவ்வளவு? ரொம்ப குறைவு தான். விளக்கம் புரியுதுங்களா? அதனால தான் மாயையில் திருவருள் அங்கே இல்லவே இல்லையானா இருக்கு, ஆனால் திருவருடைய அளவு கம்மி. அதனால் அதை இல்லைங்கிற அளவுக்கு நம்ம சொல்கிறோம் சுத்த மாயை அப்படின்னு சொல்லுவோம். விளக்கம் புரியுதுங்களா சொல்கிறது? அடுத்தது அசுத்த மாயை அப்படிங்கும்போது என்ன ஆகுது? திருவருள் அதை விட கொஞ்சம் அதிகமாக இருக்குது. அப்போ மாயையினுடைய ஸ்டேட்டஸ் என்ன ஆகிடுச்சுப்பா? அப்போ கலந்தது திருவருளாக இருந்தாலும் மாயையோட தன்மையை பொறுத்தளவுக்கு பியூரிட்டி குறைவு தானே. விளக்கம் புரியுதுங்களா? இப்போ நீங்கள் போய் பாத்ரூமில் சுத்தம் பண்ணுங்கிறதுக்காக ப்ளீச்சிங் பவுடர் வாங்கணும்னு போகிறீங்க. உங்கள் வீட்டில் ப்ளீச்சிங் பவுடர் ஒரு 1/2 கிலோ வாங்குறீங்க. நீங்கள் வாங்க போன இடத்துல அதில் ஒரு 1/4 கிலோ வைரத்தை கலந்து அதில் கொடுத்துட்டாங்க உங்கள்கிட்ட வச்சுப்போம். நீங்கள் வாங்க போனது ப்ளீச்சிங் பவுடர், 1/4 கிலோ வைரக்கல் அதில் கலந்துருக்கு. இப்போ இது கலப்படமா இல்லையா? ப்ளீச்சிங் பவுடரில் வைரம் கலந்தாலும் ப்ளீச்சிங் பவுடரோட பியூரிட்டி என்னதுதான்ப்பா? கலப்படத்தில் கம்மி தான், அதோடைய துறையை கம்மி தானே. அதனால் கலந்த பொருள் உயர்வானதாக இருந்தாலும் நமக்கு இங்கே எது தேவை, பொருள் தேவை, அந்த பொருளோட கலப்படத்தன்மை என்ன ஆகுதுப்பா? அதிகமாகிடுது, அதோட தன்மை குறைஞ்சி போயிடுது. அது போல தான் மாயை என்பது நம்மளால் நீங்கத்தக்க பொருள் தான், ஆனாலும் திருவருள் உயர்வானது தான். ஆனால் நம்ம உலகத்தில் இங்கே வசிப்பதற்கு முதல்ல திருவருள் மாயை இங்கே நமக்கு உபகாரமாக இருக்கு. அப்போ மாயையில் திருவருள் கலந்தது அடிப்படையில் திருவருடைய தன்மை அதிகமாக போயிடுச்சு விஞ்ஞான கலருடைய பூணத்தை விட பிரளய கலர் பூணத்தில். அதனால் இது என்னன்னு சொல்லுகின்றோம்? அசுத்த மாயாபூணம்னு சொல்லுகின்றோம். விளக்கம் புரியுதுங்களா? அசுத்தம் அப்படின்னா என்னமோ அது மாயையில் கீழ்த்தரமானது போட்டிருக்குன்னு அர்த்தம் இல்லை. மாயையை விட திருவருள் கொஞ்சம் அதிகமாக கலந்துருக்குன்னு அர்த்தம். அதனால் அந்த வார்த்தையை பயன்படுத்துகிறோம். அசுத்தம் அப்படின்னோடனே நம்ம அசுத்தம்னா ரொம்ப கேவலமானது அப்படிங்கிற அர்த்தத்துக்கே நீங்கள் போகவே கூடாது. இங்கே விளக்கம் புரியுது நான் சொல்கிறது? அதோட அது சுத்தமாக இருந்துச்சு, அதோட கம்பேர் பண்ணும்போது இதில் கொஞ்சம் திருவருடைய விகிதம் அதிகமானதுனால அசுத்தமாகினாங்க. ஸோ அடுத்தது சகலருக்கு நம்ம எந்த முயற்சி ஆனமலம் ரொம்ப அதிகம் நமக்கு. அதனால் சாமி அதிக வேலை பார்க்கணும் நமக்காக. திருவருளுடைய வெளிப்பாடு அதிகமாக இருக்க வேண்டும். அப்போ திருவருளுடைய வெளிப்பாடு பேசிக்கலி அடிப்படையில் தெரிஞ்சு பாருங்கள். திருவருள் அதிகமாக வெளிப்படக்கூடிய இடத்துல தான் நாம் இருக்கிறோம். ஆனாலும் நம்ம இன்னும் சாமியை உணரவில்லை அப்படின்னா நமக்கு எவ்வளவு ஆனமலம் பாருங்க இல்லையா? இங்கேயே பாருங்கள், இந்த ஏரியா பாருங்கள், திருவையாறு என்கிற கஷேத்திரத்தில் எவ்வளவு திருவருள் வெளிப்பட்டிருக்கு. பக்கத்தில் திருப்பழனம், திருவேதிக்குடி, சோற்றுத்துறை, எத்தனை கஷேத்திரங்கள் இங்கே இருக்குது, எவ்வளோ அற்புதங்கள் நிகழ்ந்திருக்கு. அப்போது இங்கே நடக்காதுன்னு ஒன்று கிடையவே கிடையாது. சாமி எங்கு பார்த்தாலும் எழுந்திருக்கிறார், திருவருள் வெளிப்பட்டு கொண்டே இருக்குது. ஆனாலும் மக்கள் பெருமானை பின்பற்றுகிறார்களா? சமயத்தை சரியாக இருக்கிறாங்களா? நல்வழியில் இருக்கிறாங்களான்னு பார்த்தா இல்லை. பார்த்தீங்களா? காரணம் ஆணவமலத்துடைய அளவு அதிகம். அதனால் திருவருளும் என்னவா இருக்குது? அதிகமாக இருக்குது. ஒரு வீட்டில் ஒரு இடத்துல அதிகமான கலவரம் நடக்கும்போது கூட்டம் நிறையா இருக்குது. அப்போ போலீஸ் எவ்வளோ இருப்பாங்க? நிறையா இருப்பாங்க. அப்போ ஆணவமலம் அதிகமாக இருக்கக்கூடிய இருக்கிற இடத்துல திருவருளுடைய விளக்கமும் அதிகமாக இருக்கிறது. இவ்வளோ விளக்கமாக இருந்தும் கூட நம்ம தப்பு பண்ண கொண்டோமானால் அப்போ நமக்கு ஆணவமலத்துடைய அளவு எவ்வளவு இருக்குன்னு எண்ணிக்க வேண்டியதான். அறியாமை நமக்கு எவ்வளவு இருக்குங்கிறத எண்ணி பார்த்துக்கொள்ள வேண்டும். விளக்கம் நான் சொல்கிறது சரி. அப்போது இந்த 3 மாயைக்கும் அந்த கடைசியில் சொல்லக்கூடிய அந்த சகலருக்குரிய மாயாபோனத்துக்கு பிரகிருதி மாயாபோனம்னு பேர். பிரகிருதினாலே உலகம்னு அர்த்தம். பொதுவாக பிரகிருதினா இந்த உலகம் அப்படின்னு அர்த்தம் உண்டு. பிரகிருதி மாயனா கலப்பு ரொம்ப அதிகம்னு அர்த்தம். எழுதி காமிக்கிறோமா? சரி, ஆமாம் அது அப்புறம் இப்போ எழுதி காமிக்கிட்டோமா?
பிரகிருதி மாயா புவனம் என்று சொல்லக்கூடிய இந்த மூணுத்துக்குமே மூவகை பேர் இருக்கு. இந்த தூய சுத்தமாயா புவனத்துக்கு தூய உலகம், தூய உலகம். அல்லது சுத்த பிரபஞ்சம், சுத்த பிரபஞ்சம் அதுக்கு பேர். இன்னொரு பேர் சுத்தமாயா அப்படிங்கிறதுக்கு 2 பேர் சொல்லியிருக்கேன், தூய உலகம், சுத்த பிரபஞ்சம். அதே மாதிரி பிரளயாகலருடைய இடத்துக்கு பேர் என்ன? அசுத்தமாயா. பிரளயாகலர் அசுத்தமாயா. அவர்களுக்கு மிச்சிர பிரபஞ்சம், மிச்சிர பிரபஞ்சம். மிச்சிரம், மிச்சிரம்னா கலப்பு இருக்குன்னு அர்த்தம். சகலருடைய புவனத்துக்கு பேர் என்ன? பிரகிருதி மாயாபுவனம். அதுக்கு மாசு உலகம், மாசு உலகம், மாசு. இதெல்லாம் தமிழில் இருக்கக்கூடிய வார்த்தைகள், இதெல்லாம் உங்களுக்கு இதெல்லாம் பயன்படுத்தி கொடுக்குறேன். அசுத்த பிரபஞ்சம் இதுக்கு பேர், அசுத்த பிரபஞ்சம். சரியா? சரி, இப்போ அந்த 3 மாயைகளுக்கும் உள்ள பேர்களை சொல்கிறேன், தனித்தனியாக எழுதிக்கிங்க. சுத்தமாயா, சுத்தமாயைன்னு சொல்கிறோம் இல்லையா, அதுக்குரிய வேறு பெயர்கள். ஊர்த்துவ மாயை, ஊர்த்துவ மாயை, ஊர்த்துவ தாண்டவர் சொல்கிறோம் இல்லையா. ஊர்த்துவம்னா என்ன? ஊர்த்துவம்னா மேலேன்னு அர்த்தம். ஊர்த்துவ தாண்டவர்னா காலத்துக்கு எங்கே வச்சிருப்பார் சாமி? திருவாலங்காட்டு சாமி பார்த்துருக்கீங்களா? திருவாலங்காடு தொண்டநாட்டு கஷேத்திரம், காரைக்கால் அம்மையாரோட கஷேத்திரம். இங்கே சாமி எங்கே வச்சிருக்கேன்? காலத்துக்கு ஆகாசத்தில் வச்சுட்டு இருக்காருலே. அப்படி ஊர்த்துவம்னா மேலேன்னு அர்த்தம். ஊர்த்துவ மாயை, மேலே இருக்கிற மாயன்னு அர்த்தம். அப்படியா? நடராஜர் தான். காலை எங்கே இருக்கு? ஆமாம் ஆமாம். பொருத்துவ மாயை, மகாமாயை, குடிலை, குடிலை, குடிலை அதே பேர் தான் எல்லாமே. மகா சுத்தமாயை அதுக்குள்ள பேர் தான் எல்லாமே. சுத்தமாயைக்குள்ள அனதர் நேம்ஸ் சொல்றது எல்லாமே. பொருத்துவ மாயை, மகாமாயை, குடிலை, விந்து, விந்து, குடிலை, விந்து, இதெல்லாம் உங்களுக்கு அது குறிக்கக்கூடிய சொற்கள். நீங்கள் கந்த புராணம்லாம் படிக்கிறீங்கன்னா மகாமாயெல்லாம் பற்றி, மாயெல்லாம் பற்றி பேச இந்த வார்த்தைகள்லாம் பயன்படுத்தியிருப்பாங்க, புராணங்களில் பார்க்கலாம். அடுத்தது பார்க்கணும். அஸ்தமாயா புவனத்து, அஸ்தமாயாவுக்கு பேர் என்ன? அதோ மாயை. அதோனா என்ன? கீழ். அதுக்கு ஊர்த்துவம், எதுக்கு கீழே. மாயை, பொதுவாக மாயை அப்படின்னா எதை குறிக்குது? அஸ்தமாயை குறிக்குது. இன்னொரு பேர் இதுக்கு மாயை. அஸ்தமாய்க்கு இன்னொரு பேர் அதோ மாயை, அடுத்தது மாயை, பெருமனே மாயை. இப்போ பொதுவாக மாயைன்னு குறித்தா எதை குறிக்கும்? இப்போ அஸ்தமாயை குறிக்குதுன்னு எடுத்துக்கணும். நீங்கள் சிவபிரகாசம் படிக்கும்பொழுது வரும், சிவபிரகாசத்தில் மாயை அப்படின்னு ஒரு இடத்த படித்து பாட்டு படிப்பார் சாமி. அதை படித்தோம்னா அப்போ நம்ம என்னென்ன புரிஞ்சு பொருள் கொள்ளணும், அதுக்கு அந்த இடத்துல அஸ்தமாயை சொல்லுகிறார் அப்படின்னு அர்த்தம் ஆகுதுன்னு புரிஞ்சு கொள்ளணும். பிரளயாகலர் தான். அடுத்தது மோகினி, மோகினி, மோகினி திருமால் எடுத்தாரில் மோகினி அவதாரம், அந்த மோகினி தான். அந்த மோகினினா அந்த மோகினி கிடையாது, வார்த்தையை சொல்கிறேன், மோகினி. இது 3 அஸ்தமாயை குறிக்கக்கூடிய சொற்கள். அடுத்தது பிரகிருதி மாயை. பிரகிருதி மாயக்கூடிய சொற்கள் மான், அவ்வியக்தம். மான், நம்ம மான் 4 கால் மான் ஓடுது, அந்த மான் அந்த சொல்லு தான்.
மான் அப்படின்னா அதை குறிக்கிறது பிரகிருதி மாயை குறிக்கிறது. அதே போல அவ்வியஸ்தம் 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 இது மூணும் ரெண்டு தான் சொன்னேன். ரைட், ரெண்டு வந்து நமக்கு இது பிரகிருதி மாயாவுடைய பேர். சரி, இது வரைக்கும் நோட் பண்ணிங்க. இப்போ புதுசாக சில விஷயங்கள் பேச போகிறோம். அது உலகம் உற்பத்தி ஆகும் பொழுது மாயை எப்படி காரியப்படுகிறது என்பதை பற்றி பேசுகின்றோம். நாம் மாயை தான் உலகத்திற்கு முதற்காரணம் அப்படிங்கிறத நாம் சொல்கிறோம். அதே மாதிரி மாயை தான் உலகம் அப்படிங்கிறத பல்வேறு சமயத்தர் சொல்கிறார்கள். இப்போ உங்கள் வீட்டில் அரிசி வாங்கிடுறீங்க, 1 கிலோ அரிசி கடையில் வாங்கணும்னு வச்சுப்போம். நம்ம ஒரு ஆள் தான் இருக்கோம். என்ன பண்ணுவோம்? அதுலேருந்து 1 டம்ளர் அரிசி எடுத்து அதை சமைச்சு நம்ம சாப்பிடுவோம். இப்போது அரிசியிலேருந்து சோறு வந்திருக்கு, ஆனால் அரிசி முழுதும் சோறாயிட்டா? கொஞ்சம் மிச்சம் வச்சுருக்கோம் இல்லையா? ரைட், வெரி குட், அதுதான் எனக்கு தேவை. அப்போது மூலப்பொருளாக ஒரு பொருள் இருக்குது. சோறு உண்டாவதற்கு மூலப்பொருள் என்ன? இப்போ இங்கே அரிசி. அந்த அரிசியானது முழுக்க சோறாயிட்டுதா? அரிசியில் பகுதி சோறானதா? இந்த விஷயத்தை பற்றி சொல்ல. அது மாதிரி மாயையானது இந்த உலகம் உற்பத்தி பண்ணும் பொழுது இருந்த மாயை முழுக்கவுமே உலகமாக மாறிட்டுதா, இல்லை பகுதி மாறி இருக்கா அப்படிங்கிறதான டிஸ்கஷன் இருக்குது. இதில் சொல்கிறது புரியுதுங்களா உங்களுக்கு? வீட்டில் நம்ம வச்சுக்க அரிசி முழுக்கவா இட்லி சுட்டுறோம், அப்படியே அரிசி ஊற வச்சு தேவையானதை வச்சு நம்ம பண்ணிக்கிறோம் இல்லையா? அது போல் இது உதாரணத்துக்கு தான் சொல்லுகின்றேன். அதுபோல் ஒரு பொருள்லேருந்து இன்னொரு பொருள் உற்பத்தி ஆகும் பொழுது காரியப்பாடுகளை பேசுகிறதுக்குன்னு ஒரு 5 வார்த்தைகள் இருக்குது. அந்த 5 வார்த்தைகளை முதல்ல சொல்லி அதை விளக்கங்களை தெரிந்து கொள்ளுங்கள். அதற்கு பிறகு நாம் அதில் மாயைக்கு என்ன சொல்லுகின்றோம், மாயிலேருந்து உலக உற்பத்தி ஆனதுக்கு நம்ம சமயத்தில் என்ன சொல்கிறாங்கிறத நம்ம பார்ப்போம். முதல்ல விருத்தி. விருத்தி விருத்தி மாயையினுடைய காரியப்பாடுகள்னு போட்டுங்க. காரியப்பாட்டு முறைகள் அப்படின்னு எழுதிக்கணும். இது எல்லாமே நான் ஏற்கனவே சென்னை நிலையத்தில் நடத்திருக்கேன், பொன்னமராயில் நடத்திருக்கேன். இது எல்லாமே யூடியூப்பில் இருக்குது. உங்களுக்கு ஒரு மாதிரி சொல்லியிருப்பேன், அங்கே ஒரு மாதிரி சொல்லியிருப்பேன். அதான் அவங்களுக்கு ஒரு மாதிரி சொல்லியிருப்பேன், உங்களுக்கு ஒரு மாதிரி சொல்லியிருப்பேன். ஆனால் கண்டென்ட் ஒன்று தான். அதனால் நீங்கள் அதையும் கேளுங்க டைம் கிடச்சுன்னா. எப்படி ஒப்பிட்ட அளவில் எப்படி வேறு வேறு உதாரணங்கள் அங்கே ஸ்பாட்டனியஸாக என்னென்ன உதாரணம் தோணுங்கிறதோ அதை அங்கே சொல்கிறது தான். இல்லை உங்களுக்கு இங்கே ஒரு இதெல்லாம் குழப்பமாக இருந்ததுன்னா அதையும் கேட்டு பாருங்கள், புரிஞ்சுக்க. இப்போ நீங்கள் இங்கே கேட்குறது அத்தனையுமே உங்களுக்கு வந்து ரொம்ப அடிப்படை பேசிக். நீங்கள் 5 ஆண்டு 4 ஆண்டு எத்தனை வருஷம் நீங்கள் சேவஸ்தானம் படித்தாலும் இந்த விஷயங்கள்லாம் கையில் இருந்தால் தான் நீங்கள் பாடம் நீங்கள் லேட்டாக தானே நமக்கு கொடுப்பன அந்தளவுக்கு தான் இருக்குது. என்ன பண்ணுறது? ஆமாம், 1 வருஷம் முடிஞ்சதாக தான் கணக்கு. இப்போ 1 இயருக்கு தான் இங்கே ஆரம்பிச்சது, 6 மாதம் கழிச்சு தானே. இப்போ அப்படி இல்லைன்னா உங்களை நான் இன்னொரு வருஷம் நீங்கள் படித்து அப்போ தான் உங்களை ஃபஸ்ட் இயர் கணக்கு பண்ணுற மாதிரி வரும். அது நமக்கு கால வரையும் இல்லையா? அதனால் நான் இப்போ உங்களுக்கு பாடத்தை சேர்த்து நடத்தி கொடுத்துருவேன், பயப்படாதீங்க. அதெல்லாம் புரிஞ்சுட்டு செமஸ்டர் மாதிரி கணக்கு பண்ணிட்டாங்க அவங்க. இப்போ நான் உங்கள்கிட்ட ஒன்று பேச நினச்சேன், மறந்துட்டேன், சொல்கிறேன். நீங்கள் தான் அதை முடிவு பண்ணி எனக்கு சொல்லணும். இப்போ நீங்களே 2ஆம் ஆண்டு கணக்கு, பொன்னமராவதி வகுப்பும் 2ஆம் ஆண்டு கணக்கு எனக்கு புரியுது. உங்கள் 2 பேருக்குமே நான் பாடம் எடுக்கணும். இப்போ உங்களுக்கு நான் வந்து இது அறிமுகம் முடிச்ச உடனே சாஸ்திரம் தொடங்கணும். உங்களுக்கு நடத்த வேண்டிய சாஸ்திரம் ஃபஸ்ட் இயர் நான் சாஸ்திரமே 2 பாக்கி, உண்மை விளக்கமும் திருவருட்பயணம் சாஸ்திரம் பாக்கி, அதையும் நான் நடத்திடுறேன். அதுக்கு அடுத்தது இன்றைக்கி அவங்களுக்கு போய் நான் ஒரு திருக்கலிற்றுப்படியாருன்னு சாஸ்திரம் 2ஆம் ஆண்டு பாடம் அவங்களுக்கு தொடங்க போகிறேன். விளக்கம் புரியுதுங்களா? 2ஆம் ஆண்டு பாடம் அவங்களுக்கு நான் தொடங்கி திருக்கலிற்றுப்படி நடத்திட்டு அது நடத்தும் போதே பேரலாக உங்களுக்கு இங்கே உண்மை விளக்கமும் திருவருட்பயணம் முடிச்சிட வேணாம். இப்போது அடுத்தது உங்களுக்கு 2ஆம் ஆண்டு சாஸ்திரத்தில் கலெக்டர்படியார் நீங்கள் படிக்கணும். அதை வச்சுப்போம். சிவபிரகாசம்னு ஒன்று இருக்குது, அதை தொடங்கும் பொழுதே பொன்னமராவதியிலே நான் தொடங்குவேன். 2 பேருக்கும் ஈக்குவலாக தொடங்குவேன். இப்போ எனக்கு என்ன ஒரு விஷயம்னா, சிவபிரகாசமும் சரி கலெக்டர்படியார் சரி எல்லாம் 100 பாட்டு
அதெல்லாம் ஒரு பாட்டுக்குள்ள உள்ள பெரிய ஒரு பாட்டு, அது விளக்கங்களும் சாதாரண சொல்லி முடிக்க முடியாது. அதான் சொல்கிறேன், அதுதான் கேளுங்க. 2 கிளாஸ்லாம் நான் வரணும்ல, எனக்கு நீங்கள் வந்துடுவீங்க, எனக்கு கமிட் பண்ணி ஏகப்பட்டது இருக்குது. அதனால் என்ன சொல்கிறேன்னா, சிவப்பிரகாசம் தொடங்கினதுக்கு பிறகு அங்கேயும் பொன்னமரையில் கேட்டிருக்கேன், ஒத்துக்கிட்டாங்க. என்ன சொல்கிறேன்னா, ஒரு 2 நாள் ஒரு கேம்ப் மாதிரி தருமபுரத்துக்கு வரவழைச்சி நான் அங்கே எல்லா ஏற்பாடும் நான் பண்ணித்தரேன். பொன்னமரை அதையும் உங்களையும் சேர்த்து வச்சு எக்ஸ்ட்ரா கிளாஸ் இங்கே ஆக்சுவல் நடக்கிற பேர் நடக்கும். மற்றபடி நீங்கள் உங்கள் வீட்டில் பேசி சரி பண்ணினோம்னா, இப்போ கிடையாது, அது குறைந்தபட்சம் இன்னும் ஒரு 4-5 வகுப்புக்கு பிறகு தான். 4-5 வகுப்புங்கிறது 4-5 மாதத்துக்கு பிறகு. அதை நீங்கள் இப்போலேருந்து அடி போட்டு வச்சுக்கோங்க உங்கள் வீடுகளில். ஒரு 2 நாள் கண்டினியூட்டியாக தருமபுரத்துக்கு போகிற மாதிரி இருக்கும். கம்பைன்டு கிளாஸாக, ஏன்னா 2 பேரும் ஒரே சாஸ்திரம் படிக்கிறீங்க. நமக்கு 2 பேருக்கும் டைம் ஒன்றா நடத்தும்போது எனக்கும் பிரச்சனை இருக்காது, உங்களுக்கும் பிரச்சனை இருக்காது. அதனால் இப்போலேருந்து அதுக்கு நீங்கள் இதெல்லாம் பிளான் பண்ணிக்கிங்க. நான் இப்போ சொல்லலை, நான் உங்களுக்கு நான் ஃபஸ்ட் இயர் சாஸ்திரம் என்ன நடத்தி முடிக்கல. 2 உண்மை விளக்கமும் திருடன் பயணம் அதை இப்போ நடத்துனதுக்கு பிறகு தான் அதெல்லாம். அதற்கே நிறைய நாள் நமக்கு தேவை. அதே மாதிரி அவங்களுக்கு இப்போ நாளைக்கு போய் நான் கலெக்டர் படியார் ஆரம்பிக்கிறேன். அது 100 பாட்டு இங்கே உங்களுக்கு, அது 100 அங்கே முடிஞ்சிடும். அதே மாதிரி உங்களுக்கு இங்கே திருப்பெண் விளக்கு முடித்தோடனே அவங்களுக்கு சிவபிரகாசம், உங்களுக்கு சிவபிரகாசம் அப்படின்னு கம்பைன் பண்ணி நடத்துறதுக்காக. அதே மாதிரி சிவபிரகாசமும் தனித்தனி வகுப்பு இங்கேயும் உண்டு. அது இல்லாமல் எக்ஸ்ட்ரா 2 நாள் அங்கே வச்சுக்கிட்டோம்னா ஃபுல் டே இதே மாதிரி அங்கே இருந்து முடிச்சு ஒரு எல்லாம் பண்ணி சன்னியானத்தில் உத்தரவு வாங்கிட்டு அதுமாரி பண்ணி போனோம். புரியுது நான் சொல்கிறது? சரி, அதை வச்சுப்போம். இது பேர் சொல்லி வைக்கிறேன் உங்களுக்காக, ஏன்னா வேறு வழி கிடையாது. ஏன்னா நான் சென்னையிலலாம் வாரத்துக்கு 2 வகுப்பு வைப்பேன். அவங்களுக்கே திருவருட்பயணம், அவங்களுக்கே உண்மை விளக்கம், அவங்களுக்கே இந்த சிவபிரகாசம் நடத்தி முடிக்க முடியாது. எக்ஸ்ட்ரா கிளாஸ் அவ்வளோ வைப்போம், ஸ்பெஷல் கிளாஸு அவங்களுக்கே நடத்தி முடிக்க முடியாது. நான் மாதத்துக்கு 1 நாள் தான் வரேன். இதில் அதெல்லாம் சாஸ்திரத்தை முடிக்கணும்னா இப்போ எப்படி பத்தாக்குறையாக நிற்கிது, அதே மாதிரி தான் பத்தாக்குறையாக நிற்கும். அது எனக்கும் திருப்தி கிடையாது, உங்களுக்கும் திருப்தி கிடையாது. இது படித்தோம்னா அதாவது ஒன்றை படித்தாலும் ஒழுங்காக படிக்கணும் அப்படிங்கிறது விஷயம். அதனால் இப்போலேருந்து வீட்டிலலாம் சொல்லி வைங்க. நிறைய பேர் எதாவது வருத்தப்பட்டாங்களாம், எங்களுக்கு மாதத்துக்கு 1 நாள் தான் வகுப்பு தான் நான் வரான்னு பார்த்தேன், இந்த பேர் 4 நாள் வர வச்சுட்டாங்க இந்த மாதத்தில் அப்படின்லாம் பரிசைக்கு இருந்ததுக்காக வருத்தப்பட்டாங்கன்னு எல்லாம் கேள்விப்பட்டோம். நாங்கள் வேறு வழி இல்லை. ஏதாவது ஒரு விஷயத்தை நம்ம இறங்குறோம்னா இது மாதிரியான பல விஷயங்கள் வரதான் செய்யும். நம்ம ஒன்றுமே சினிமா போகிறதுக்கு நேரத்தை சென்ட் பண்ணல, ஒரு தேட்டருக்கு போகிறதுக்கு சென்ட் பண்ணல, வேறு எதுக்கும் நம்ம நல்ல விஷயத்தை தெரிந்து கொள்ள தான் வருகின்றோம். அது நம்முடைய உயிருக்கான உய்வு. இது நம்ம உயிருக்கு உய்வை சாமி தான் கொடுத்தாகணும். நம்ம கணவரோ மனைவியோ குழந்தைங்களோ கொடுக்க மாட்டாங்க, நம்ம அம்மாவோ அப்பாவோ கொடுக்க மாட்டாங்க. இவங்க எல்லாரும் நம்மை பயன்படுத்தி கொள்ளத்தான் பார்ப்பார்கள். இப்போ உங்களை இந்த வகுப்புக்கு வராமல் தடுக்கிறதுக்கோ இல்லை விஷயங்கள் ஈடுபடாமல் தடுக்கிறதுக்கோ காரணம் என்னென்னு பாருங்கள். உங்கள் மேலே உள்ள அக்கறையா? இல்லை, உங்களால் அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய பயன் போயிடுமோங்கிற எண்ணத்தினால தான். அது எண்ணி பார்த்தீங்கன்னா தெரிஞ்சு போயிடும். உங்கள் மேலே உள்ள அக்கறையினால ஒன்றும் உங்களை அங்கே போகாதீங்க அப்படி இப்படிலாம் ஒன்றுமே கிடையாது. நம்மளை விட்டு போய்டுவோம், அவங்களோட நம்ம போக தயாராகவே இல்லை. நம்ம இங்கே பண்ணோம்னா அப்படியே பேசிக்கிறோம். இங்கே வந்து அதான் சரி, பரவாயில்ல, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆடியோவில் கேட்க சொல்லுங்க, ஒன்றும் பிரச்சனை பேசிட்டாரு. அதனால் அப்படி இருக்கு, பேசுங்க. எல்லாம் சாமிகிட்ட வேணா வச்சாக்கா சரியாக போடும், எல்லாம் சரியாக நடக்கும். நம்ம உயிரை நம்ம தான் தேடி கொள்ள வேண்டும், வேறு யாருமே உதவி பண்ண மாட்டாங்க. குற்றார் ஆர்வலரும் ஒரு கொண்டு போகும்பொழுது குற்றாலத்துறையும் கூத்தனெல்லாம் நமக்கு உற்றார் ஆர்வலரும் எத்தாயர் எத்தந்த எச்சிற்றத்தார் எம்மாடை சும்மாடம் ஏவர் நல்லா செத்தால் வந்து உதவுவார் ஒருவர் இல்லை, சிறுவிறகால் தீ மூட்டி செல்லா நிற்பார் அப்படின்னார். அப்படிலாம் இருக்குது உலகம், அறிந்துட்டு போட்டோம். அதனால் விருத்தி என்பது என்னன்னா, படம் குடில் ஆனால் போல அப்படின்னு எழுதிக்கங்க. படம் குடில் ஆனால் போல, படம் குடில் ஆனால் போல. குடில்னா என்ன? வீடு. படம்னா துணி, அவ்வளோதான். துணியை விரித்து வீடு கட்டுறதுன்னு அர்த்தம். கூடாரம் போடுறது. படம் குடில் ஆனால் போல. அடுத்தது பரிணாமம்.
மண் குடமானார் போல, பால் தயிரானார் போல, பொன் அணி ஆனார் போல எழுதிக்கங்க. மண் குடம் பால் தயிர் பொன் அணி. பொன் அணியை கூட விட்டுருங்க. அதில் மண் குடம் பால் தயிரை மட்டும் வச்சுங்க. பொன்னணி அடிச்சிருங்க, அது வேணாம். அடுத்தது ஆரம்பம். மூணாவது ஆரம்பம்ங்கிற வார்த்தை. ஆரம்பம் அதுக்கு என்ன பொருள்னா, மலர் மாலையானால் போல, நூல் ஆடையானால் போல. மலர் மாலையானார் போல, நூல் ஆடையானார் போல. அடுத்தது சமுதாயம். சமுதாயம் அப்படிங்கிறதுக்கு என்ன அர்த்தம்? பொதுவா கூட்டம்னு அர்த்தம். சமுதாயம்னா கூட்டம், ஜனங்க சேர்ந்து இருக்கிறதுன்னு அர்த்தம். நெல் பொலியானால் போல, நெல் பொலியானால் போல. நெல் பொலி கேள்விப்பட்டது இல்லையா? இல்லை, சோழ நாட்டில் இருக்கீங்க, திருவையாறில் இருக்கீங்க. நெல்லை வயலில் இப்போல்லாம் மெஷினில் இருக்குது, அதனால வாங்க முடியாது. நம்மளாம் முன்னாடிலாம் ஆள் அரைப்பாங்க. ஆள் அரைத்து கட்டி களத்துக்கு கொண்டு வந்து அடித்து அந்த நெல்லை எடுத்து தூத்துவாங்க. தூத்தும் பொழுது நெல் விழுந்து குமிஞ்சு கிடக்கல, அதுக்கு பேர் தான் பொலின்னு பேர். அந்த நெல் போர்ன்னு சொல்லுவீங்களா? போர்னா வைக்க போகிறது என்ன சொல்கிறது? அது எங்கள் ஊரில் பொலின்னு சொல்கிறது வழக்கம். பொலி தூத்துனாக்க கரெக்டாக. அதுக்கப்புறம் அதை என்ன பண்ணிடலாம்? அள்ளி மூட்டையில் கட்டிடலாம், பறையில் இழக்கிறதுக்கு. அதுதான் இந்த பொலியை தான் சொல்லணும். சின்னலி. அடுத்தது எல் குவியல். நெல் கல் குவியல். இதை எதை வேணாலும் வச்சுக்கலாம் நீங்கள். அடுத்தது விவர்த்தனம். விவர்த்தனம் விவர்த்தனம். விவர்த்தனம் விவர்த்தனம் அப்படின்னால என்ன அர்த்தம்னா, திரிபுக்காட்சி, மாய. பார்க்கறத வேற மாதிரி பார்க்கறதுன்னு அர்த்தம். ஒரு விஷயத்த அது என்ன பொருள் எப்படி எழுதிங்கன்னா, இப்பி வெள்ளி ஆனால் போல, கயிறு பாம்பானால் போல எழுதிக்கிட்டது. கைத்தை பார்த்துட்டு பாம்புன்னு நினச்சிக்கிறது. பயந்துட்டு இருக்கான் ராபரா. ஐயோ, வாசலில் ஒரு பாம்பு கிடைக்கேன்னு ராபரா பார்த்துட்டு இருக்கான். பொழுது ஒடிஞ்சு பார்த்தா என்னவா இருக்குது? கயிறு. அது கயிறு தான். இவன் தான் என்ன பண்ணிட்டு இருக்கான்? பாம்புன்னு நினைத்து கொண்டு அதுக்காக பயந்துட்டு இருந்தான். அதுபோல் சில பேர் சொல்கிறாங்க, உலகம் என்பது உண்மையே கிடையாது, இல்லாத பொருள் அது. அது நீ தான். இப்பி வெள்ளி ஆனால் போல. இப்பி தான். இப்பினா சிப்பின்னு சொல்கிறது. அதான் கிழிஞ்சல். பீச்சில் போனீங்கன்னா அதுமாரி தான். தூரத்தில் பார்த்தா வெள்ளை வெள்ளையாரும் கிடக்கு, ஏதோ வெள்ளிக்கு பொருள் கிடக்கிற மாதிரி கிடைக்கும். போய் கிட்ட பார்த்தா கிழிஞ்சலாக இருக்கும். இப்பி வெள்ளியானால் போல, பாம்பு கயிறானார், கயிறு பாம்பானார் போல. விவர்த்தனம்னா மாற்றி பார்ப்பதுன்னு அர்த்தம். அதுபோல் அந்த உலகமானது அதுதான். அதான் விவர்த்தனம். அதாவது ஒரு பொருளை வேறாக பார்ப்பது. அதாவது உலகம் என்பது ஒன்று இல்லவே இல்லை. உலகம்னு ஒன்று கிடையாது, மாயன்னு ஒன்று கிடையாது. இது இந்த உலகப் பொருள்கள் எல்லாமே இல்லை, பொய்ப்பொருள், இருப்பதாக நீ தான் பார்க்கிறாய் என்று நம்மளை சொல்லக்கூடிய தத்துவம். இதை மாயாவாதி அப்படி சொல்கிறார்கள். இது ஆக்சுவலாக உலகமானது உள்பொருள். உலகம் உள்பொருள் தானே. உலகம் இருக்கே, இருக்கிற பொருளே இல்லை அப்படின்னு நம்மளை நம்ப வைக்க முயற்சி பண்ணுறான் இல்லையா? பாம்பு கிடக்கு, அதை கயிறுன்னு நம்மளை நம்ப வைக்கலாம். கயிறு கிடக்கு, அதை பாம்பு நம்ப வைக்கலாம். அதனால விவர்த்தனம்னு சொல்லுவோம். இப்படி பல்வேறு தரப்பட்டவர்களும் உலக தோற்றத்தை பொறுத்து இந்த வார்த்தைகளை பயன்படுத்துகிறாங்க. விளக்கம் புரியுதுங்களா? இது ஒவ்வொரு விளக்கம் சொல்கிறேன் பாருங்க. இப்போ சர்க்கஸ்காரவங்க வராங்க, அவங்க தங்குறதுக்கு என்ன பயன்படுத்துவாங்க? கூடாரம் பயன்படுத்துவாங்க. கூடாரம் எதனால் அமைஞ்சிருக்கும்? துணியால் அமைந்திருக்கும். துணியால். துணி எப்படி வச்சிருப்பாங்க? அவங்க வண்டியில் எப்படி ஏற்றி எடுத்துட்டு வருவாங்க?
மடித்து சுருட்டி எடுத்துகிட்டு வருவாங்க. அப்போ அது என்னது? துணி தான். அதை இழுத்து கட்டினோன்னே என்ன ஆகிடுது? திரும்பி மடித்து வச்சோன்னா என்ன ஆகிடுது? துணியாகிடுது. இப்போ துணி கூடாரமாக மாறுவதற்கு ஏதாவது மாற்றம் ஏற்பட்டிருக்கா? அவுத்தோடனே திரும்பி என்னவா மாறிவிடும்? அது துணியாகவே மாறிவிடும். அதுபோல் மாயையிலிருந்து உலகம் உற்பத்தி ஆனது. ஆனால் திரும்பி ஒடுங்கும் பொழுது திரும்பி மாயையாகவே அப்படியே போயிடுது. அப்படிங்கிற மாதிரியான கருத்துக்களை சொல்லக்கூடிய விஷயங்கள் இதெல்லாம் விளக்கம் புரியுதுங்களா? மாயை அப்படியே தான். அப்போ துணியானது எந்த மாற்றத்துக்கும் உட்படலை. துணி துணியாகவே தான் இருக்குது. துணி துணியாகவே தான் இருக்குது. ஆனால் வேலை மட்டும் நடந்திருக்கு. விளக்கம் புரியுதுங்களா சொல்கிறது? துணி துணியாகவே தான் இருக்குது. ஆனால் வேலை நடந்திருக்கு. இதுதான் சுத்த மாயைக்கு நாம் சொல்லக்கூடிய விளக்கம். மாயை அப்படியே மாயையாக தான் இருக்குது. இப்போ துணி கூடாரமானதுல இழுத்துலாம் கட்டுவாங்க, கட்டுவாங்க. அதுதான் திருவருள் பார்த்துக்குது அந்த வேலையை. ஆமாம், இல்லை இது உதாரணம் சொல்கிறதுனா உற்பத்தியை பொறுத்து ஞாபகம் வச்சுங்க. துணி எப்படி துணியாகவே இருந்து கூடாரத்தை கொடுக்குதோ அதுமாரி மாயானது மாயாவே மட்டும் இருந்து உலகத்தையும் உற்பத்தி பண்ணிக்கிறது இந்த இடத்துல. இதுதான் இங்கே சொல்லக்கூடிய கருத்து. அதாவது கீழே நம்ம அதோ சுத்த மாயைக்கு சொல்லும் பொழுது மாயை கூட திருவருள் கலக்கணும் நிறையா. விளக்க முடியுதுன்னா அப்போ தான் அது என்ன ஆகும்? அடுத்த பொருளாக மாற முடியும். ஆனால் இங்கே சுத்த மாயை பொறுத்தளவுக்கு மாயை மாயையாகவே இருக்குது. துணி எப்படி துணியாகவே இருந்து கூடாரமாக மாறினதோ அதே போல் மாயை மாயையாகவே இருந்து உலகமாக தோன்றுகிறது. இதை சொல்கிறது தான் இந்த விளக்கம் உங்களை சொல்லுகின்றேன். அப்போ மாயையில் எந்த மாற்றமும் நிகழவில்லை. அதை சொல்கிறதுக்காக தான் துணி துணியாகவே இருந்து கூடாரமாக காட்டு செலுத்துது. அப்படியே இருக்குது. வெரி குட். ஆனால் என்ன கிடச்சிருக்கு? இப்போ அரிசியை நேரடியாகவே தின்னுக்கிறது மாதிரி வச்சுக்க வேண்டியதான். இப்போ அரிசியை இட்லியாக்கி சாப்பிட்றதுங்கிறது ஒரு மெத்தடு. அரிசியாகவே அரிசியாகவே பயன்படுத்துறது மாதிரி தான். விளக்கம் புரிதல சொல்கிறது. அதே மாதிரி மாயை மாயாவே இருக்குது. ஆனால் உலகமாகவும் தெரிகிறது. இதை தான் சுத்த மாயா போகணும்னு நம்ம சொல்ல மாட்டோம். விளக்கம் புரியுதுங்களா? அடுத்தது பரிணாமம்னு இருக்கு பார்த்தீங்களா? அதில் பரிணாமம் என்ன சொல்கிறோம்? மண் குடமானார் போல மாறிடுச்சு. விளக்கம் புரியுதுங்களா சொல்கிறது? இப்போ இது உதாரணம் வச்சுங்க. அடுத்து சொல்கிறேன். இன்னும் அதே மாதிரி பால் தயிரானார் போலன்னா பால் என்னவாயிடுது? ஆனால் திரும்ப அது பால் ஆகுமா? மண் குடமாயிடுது. குடம் திரும்பி மண்ணாக்க முடியுமா? ஆக்க முடியாது. இதில் தடை இருக்குது. அதே மாதிரி ஆரம்பம்னா மலரை தொடுக்கிறது. இது வந்து சாக்கிய பௌத்தர்கள்லாம் சொல்கிறாங்க. உலகமானது யாராலேயும் கட்டமைக்கப்பட்டது போல இருக்குது அப்படின்லாம் சொல்கிறாங்க. அதெல்லாம் விட்டுருங்க. இப்போ தெரிஞ்சுக்கிறதுக்காக சொல்கிறேன். இப்போ நாம் இதை பயன்படுத்தக்கூடிய ரெண்டே விஷயம். ஒன்று விருத்தி. எதுக்கு? சுத்தமாயை தோற்றத்துக்கு விருத்திங்கிறத நம்ம பயன்படுத்துகிறோம். மாயை அப்படியே மாயாவே இருக்குது. ஆனால் என்ன இருக்குது? உலகமாகவும் ஆயிருக்கு. வெரி குட். புரிஞ்சிருச்சு இல்லாத விஷயம். ரெண்டாவது, இப்போ உலகமாக மாறி இருக்குன்னு சொல்கிறோம். மாறினதுக்கு பரிணாமம்னு சொல்லியாச்சு. ஏன்னா பால் தயிராக மாறிடுச்சு அப்படி சொல்லியாச்சு. மாற்றம் அப்படின்னா மிச்சம் இருக்கக்கூடாது இல்லையா? மிச்சம் கொஞ்சம் மாயையில் இருக்கக்கூடாது. மாற்றம்னா என்னவா இருக்குது? இதைப்படி கருத்து. பாலில் உர ஊற்றுறீங்க கொஞ்சோண்டு இவ்வளோ உர ஊற்றினா இவ்வளோ பால் தான் தயிராக இருக்குமா? ஃபுல்லாகவே என்ன ஆகிடும்? அது முழுக்க முழுக்க பால் தயிராக மாறிவிடும். விளக்கம் பதிலாக சொல்கிறது. அதுபோல் இங்கே சுத்தமாயை இருக்குது. சுத்தமாயிலிருந்து தான் அடுத்த போனம் உண்டாகணும். இப்போ அஸ்தமாயை உண்டாகணும். இப்போ அஸ்தமாயை உண்டாகனதை பரிணாமம்னு சொல்லிவிட்டோம்னா சுத்தமாயை இல்லாமல் போய்விடும். சொல்கிறது புரியுதா? எப்படி? சுத்தமாயிலிருந்து தான் அடுத்த அஸ்தமாயை உற்பத்தி பண்ணணும். இப்போ நம்ம ஏன்னா ஸ்டார்ட் சொல்லும்போது எல்லாமே உங்களுக்கு குறைஞ்சிடும். இப்போ காதில் மட்டும் வாங்கி புரிஞ்சுக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். சுத்தமாயை இருக்குது. யாருக்காக இருக்குது? யாருக்காக? அதில் விஞ்ஞானிகளுக்காக. சுத்தமாயே மேலே இருக்காங்க. அடுத்து அஸ்தமாயை உற்பத்தி ஆகுது. அஸ்தமாயை எங்கேருந்து உற்பத்தி ஆகணும்? சுத்தமாயிலேருந்து உற்பத்தி ஆகணும். சுத்தமாயின் அஸ்தமாயினா என்னன்னு சொன்னேன்? இப்போ பரிணாமம்னு சொன்னேன். மாற்றம் ஏற்பட்டுடுச்சு. மாற்றம் ஏற்பட்டுனா பரிணாம உதாரணம் படி பாருங்கள், முழுக்க மாறிடணும். அப்போ மிச்சம் சுத்தமாயின்னு இருக்கவே இருக்கக்கூடாது. விளக்கம் புரியுதுங்களா? நீங்கள் அசுத்தமாயைக்கு பரிணாமங்கிற அந்த உதாரணத்தை சொன்னீங்கன்னா சுத்தமாயி சுத்தமாக இல்லாமல் போய்விடும் இந்த உதாரணப்படி. ஆனால் நமக்கு என்ன இருக்கணும்? சுத்தமாயி அப்படியே இருக்கணும். ஆனாலும் அதில் என்னவா இருக்கணும்? அசுத்தமாயி உற்பத்தி ஆகிருக்கணும். விளக்கம் புரியுதுங்களா? இதைத்தான் சொல்கிறது ஏகதேச பரிணாமம். ஒரு பகுதி மட்டும் மாறுறதுன்னு அர்த்தம்.
ஒரு பகுதி மட்டும் மாறுது. இதற்கு ஏதாவது உதாரணம் சொல்லுவோன்னா, கத்திரிக்காய்க்குள்ள ஒரு பகுதி மட்டும் புழுவாக இருக்குல்ல. கத்திரிக்காய் உள்ள புழு யாராவது கொண்டு வந்து புகுத்து வச்சாங்களா? கத்திரிக்காய் உற்பத்தி ஆகும்போதே புழுவோட தான் உற்பத்தி ஆனது. அதில் ஒரு பகுதி மட்டும் என்ன இருக்கு? புழு வச்சிருக்கு. முழுசாக கத்திரிக்காய் முழுக்க புழுவாக மாறினதா? அதை அறிஞ்சிட்டு நம்ம கத்திரிக்காய் பயன்படுத்துகிறோம் இல்லையா? அது போல் ஒரு பகுதி மட்டும் அசுத்தமாயாக இருந்துச்சு, சுத்தமாயாக இருந்துச்சு. மாயை எந்த வித மாற்றமும் இல்லாமல் அசுத்தமாயாக இருக்குது. அதுலேருந்து ஒரு பகுதி மட்டும் என்ன ஆகுது? பரிணமித்து அசுத்தமாயாக ஆகுது. இதை சொல்கிறதுக்காக இந்த உதாரணம். ஆமாம் ஆமாம் ஆமாம். அது இந்த சாட் நடத்தும்போது உங்களுக்கு பிடிச்சி போடாது. ஆமாம். அப்போது நம்ம உலக தோற்றத்துக்கு ரெண்டு சொல்லுகிறோம். ஒன்று விருத்தி, இன்னொன்று பரிணாமம். அதில் ஏகதேச பரிணாமம். ஏகதேச பரிமாணம் ஒரு பகுதி மட்டும் மாறுவதுன்னு அர்த்தம். சுத்தமாயானது அப்படியே இருக்குது. எதுக்காக? விஞ்ஞானங்களுக்காக. அதுலேருந்து பிரளயங்களுக்கு உற்பத்தி, உலகம் உற்பத்தி பண்ணும் பொழுது சுத்தமாயை முழுக்க மாறி போச்சுன்னா சுத்தமாக இல்லாமல் போய்விடும். அப்போ விஞ்ஞானங்களுக்கு உலகம் இல்லாமல் போய்விடும். உலகம் பார்த்தீங்களா? அதனால் விஞ்ஞானங்களுடைய உலகத்தில் இருக்கக்கூடிய மாயிலிருந்து சிறு பகுதியை எடுத்து மட்டும் அசுத்தமாயை உற்பத்தி பண்ணுறார். அப்புறம் அதுலேருந்து பிரகிருதி மாயை உற்பத்தி பண்ணிவிடுவார். ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதுவும் ஏகதேச பரிணாமம் தாங்கும்பொழுது அதுக்கு விளக்கம் சொல்ல தேவையில்லை. விளக்கம் புரியுதுங்க இல்லையா? அப்போது மாயையானது அப்படியே இருந்து விஞ்ஞானங்களுடைய பிரபஞ்சமாக மாறுவதற்கு விருத்தின்னு பேர். சுத்தமாயிலிருந்து பிரளயங்களுடைய போன உற்பத்தி பண்ணுவதற்கு சிறு பகுதி மாயை மட்டும் மாறுவதற்கு வெரி குட் ஏகாதேச பரிணாமம். ரொம்ப நுட்பமான விஷயங்கள் இதெல்லாம். பார்த்தீங்களா? இவ்வளோ விளக்கமாலாம் உங்களுக்கு யாருமே எங்கேயுமே சொல்லி தர மாட்டாங்க. ஏன் அவங்களுக்கு தெரியாதா சார்ன்னு அவங்களுக்கு தெரியும். ஆனால் அவங்க அப்படி ஃபாலோ பண்ணிடுவாங்க. இதெல்லாம் சொல்லிக் கொடுத்தா அவங்க இங்கே வந்துடுவாங்க அப்படின்னு பயப்படுவாங்க. எதுக்காக சொல்லுகின்றேன்? நான் பெரிய ஆள் உங்களுக்கு சொல்லித்தரங்கிறதுக்காகவா? இல்லை. இவ்வளோ எளிமையாக விஷயம் கிடைக்கிது. அதை நீங்கள் பயன்படுத்தி கொள்ள வேண்டும். அதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். அதன் மூலமாக பெருமான் மீது நமக்கு பக்தி அதிகரிக்க வேண்டும் என்பதற்காக தான். அதை கிடைச்சிருக்க நேரத்தை களவுபடாத காலமாக பயன்படுத்தி, இது கதைக்கு எடுத்து நல்லா இருக்கு ஆட்டிட்டு போயிடக்கூடாது தலையை. அதெல்லாம் பயன்பாட்டுக்கு எப்போதும் இருந்து கொண்டே இருக்க வேண்டும். நாளை அப்படின்னா சாஸ்திரம் நடத்தும் பொழுது இதே கேள்வி எல்லாம் திரும்ப வரும். அவ்வளோதான். ரைட், விளக்கம் புரிஞ்சுதா? இப்போ அடுத்தது உலகம் உற்பத்தி பண்ணும் பொழுது இது வரைக்கும் எப்படி உலகம் உற்பத்தி ஆக போகிறது, யாருக்காக உற்பத்தி, இதெல்லாம் சொல்லியாச்சு. இப்போ இனிமேல் தான் தத்துவங்கள் தோற்று வைக்கிறத பற்றி நான் பேச போகிறோம். இந்த உலகமானது இரண்டு விதமாக சாமி உற்பத்தி பண்ணி கொடுத்துருக்காரு. ஒன்று சொற்பிரபஞ்சம், இன்னொன்று பொருள் பிரபஞ்சம்னு பேர். சொல் பிரபஞ்சம், பொருட்பிரபஞ்சம். இந்த சொல்லுலகம் பொருளுலகம்னு சொல்லுவாங்க. சொல் பிரபஞ்சம், பொருள் பிரபஞ்சம். இது சொல்லுலகம் பொருள் உலகம் பேர். இப்போ சாமி எப்படி இருக்கார்? உலகம் உண்டாயிட்டா அப்போ இப்போ இருக்கார். இப்போ நம்ம இதை அசம்ஷன் பண்ணிக்கிறோம். இப்போ உயிர்களுக்காக சாமி தர. உயிர்கள் எங்கே இருக்குதுன்னா உயிர்களும் சாமிக்குள்ளே தான் இருக்குது. போயும் ஏன்னா எல்லாமே அவருக்குள்ளே தான் இருக்குது. உலகம் புரியுதுங்களா? ஆணவ மூலமும் இப்போ அவருக்குள்ளே தான் இருக்குது. இப்போ ஏன்னா அவர் தவிர்த்து வேறு ஒரு வெளி உலகம்னு ஒன்று இல்லவே கிடையாது இல்லையா? எல்லாமே அவருக்குள்ளே தான் இருக்கிறோம். எல்லாம் உருவமற்ற விஷயமா இருக்குது. நாம வச்சுங்க, இதுதான் அசம்ஷனு. இப்போது சாமி உலகத்துக்காக உயிர்களுக்காக ஒரு உலகத்தை உற்பத்தி பண்ண போகிறார். எதனால உற்பத்தி பண்ணுறார்? வெரி குட். மாயைக்குள்ள திருவருளை செலுத்துவார். திருவருளை செலுத்துகிறார். புரியுதுங்களா? முதல்ல சாமி பரசிவமாக இருக்கிறார். நோக்கிய நிலை. உயிர்கள்லாம் ஒன்று இருக்கு, அவற்றுக்கு நாம உதவி பண்ணணும்னு கூட சாமி மனசுல கூட நான் நினைக்கிறேன் அப்படின்னு வச்சுக்கோங்க. இந்த சங்கல்பமும் நினைக்கிறேன். அப்ப என்ன ஆயிடுது? சாமி மட்டும் தான் இருக்கிறார். அம்பாள் கூட கிடையாது. ஏன் இல்லை அம்பாள்? அப்போ எப்படி உருவாக்கலாம்? ஏன் உருவாக்கலாம்? வெரி குட். சுவாமி மனதுக்குள்ள சங்கல்பம் பண்றதான கருணை.
உயிர்களுக்காக கருணை செய்யணும்னு அவர் நினைச்சாதான் கருணை. அப்பதான் அம்பாள் தனியாக வெள்ள வராங்க இருக்கும். இல்லைன்னா சுவாமி அம்மா 2 பேரும் ஏன் ஒன்னாதான் இருப்பாங்க. அப்ப பரசிவங்கிற நிலையில இருந்து உயிர்களுக்காக சுவாமி சங்கல்பம் பண்றதுனால சிவம் சக்தி என்கின்ற அந்த நிலையை நாம் பிரிச்சு பார்க்கணும். இல்லபடியே பிரிந்த நிலை கிடையாது, ரெண்டும் ஒண்ணுதான். சங்கல்பம் வந்துட்டுங்கிறதுனால என்ன பண்றோம், சக்தி நினைக்கிறோம். இந்த சுவாமியை பத்தி பதியை பத்தி நடத்தும் பொழுது அம்பா சக்தி சுவாமியோட சக்தியை பத்தி பேசும்போது என்ன சொல்லி கொடுத்தேன்? சுவாமியோட சக்தி என்ன நவகிர பேரம் அது நடக்கல. அம்பா சக்தி பராசக்திங்கிறது என்னென்ன தெரியும், அது உதாரணம். அதுதான் சக்தி கிரியாசக்தி சுவாமியோடைய சுவாமிக்கும் அறிவுக்கு செயல் உண்டு, நமக்கும் அறிவுக்கு செயல் உண்டு. நல்லா தெரிஞ்சுக்கணும். ஆனால் 2 வித்தியாசம் இருக்கு. எனக்கும் அறிவு இருக்கு, ஆட்டுக்கும் அறிவு இருக்கு. நான் நல்லா 9 மணிக்கு வந்தேன், ஒரு ஆடு வந்து 9 மணிக்கு வந்து பார்த்து எனக்கு 2 பேரும் ஒன்றா, 2 பேரும் ஒரே இடத்துல வந்து ஒரே அறிவு வித்தியாசம். இப்போ நமக்கு அறிவுக்கு செயல் இருக்கு, சுவாமிக்கு அறிவுக்கு இருக்கிறதுலாம் நம்மளை கூட சுவாமி நினைச்சு கூடாது. நம்மளுடைய அறிவுக்கு செயல் ஆணவனது கட்டுப்பட்டது, சாமிக்கு கட்டுப்பட்டது. சுவாமியோடைய அறிவுக்கு செயல் எதற்கு கட்டுப்படாதவர், அப்புறம் யாருக்கும் கட்டுப்படுத்த முடியாது. தொந்தரவு. அப்போ இந்த சக்தியை நாம இப்படி பிரிப்போம். பொதுவாக அதுதான் சொன்னேன், ஒரே நெருப்ப அதுதான் ஞாபகம் வருது. அப்ப அந்த உதாரணம் ஒரே நெருப்பு தான், அடுப்புல சமைக்குது, விளக்குல ஒளிய கொடுக்குது, கரை சுட்டோம்னா சுடுது. ஆனா 3மே என்னதுதான், ஒரே நெருப்பு. அதே போல ஒரே இந்த சக்தியானது இச்சை, கிரியை, ஞானம். ஞானம் அது மூணுதான் என்று சொல்லக்கூடிய 3 வகை சக்திகளாக சாமி பயன்படுத்துவார். வித்தியாசக்தினா தனி அப்படின்னு கிடையாது. அது விருப்பப்பட்டாருன்னா வித்தியாசக்தியா இருக்கு. அவர் ஒருவருக்கு ஞானத்தை கொடுத்தாருன்னா ஞானசக்தியா இருக்கு. அவர் காரியத்தை செஞ்சாருன்னா அது கிரியாசக்தியா இருக்கு. அவ்வளவுதான். விளக்கம் புரியுதுங்களா? இப்போ உலகம் எதாவது உற்பத்தி ஆகுது, மாயை இருக்கு. மாயை எங்க இருக்கு? மாயை எதுல இருக்கு, யாரு கூட இருக்கு? மாயை எங்க இருக்கு? கடப்பொருளா இருக்கு. ரைட், நடத்திருக்கேன் உங்களை வகுப்புகள். அதுதான் பழைய வகுப்பு பரட்டி பார்க்கணும். அது நடக்கும். மாயை இப்ப யாருக்காக சாமி கொடுக்குறாரு? உயிரில் யாரும் சாமி கொடுக்குறாருன்னா வெளிலேருந்து வாங்கிட்டு கொடுக்குறாரா? இருக்கிறது அப்படின்னா எங்க இருக்கு? அதான் கேட்குறேன். சாமி எப்படி உயிரில கலந்துருக்கு? மாயை சிவனுக்கு சக்தியா இருக்கு. ரைட், கரெக்டா. இறைவனுக்கு ஒரு சக்தியா ரைட். ஆனா அது எங்க உள்ள பொருள்? அது உயிருக்காக தானே சாமி மாயை கொடுக்குறான்னு சொல்றீங்க. கொடுக்கிறார் அப்படின்னா இப்ப எனக்கு ஒருத்தர் பொங்கல் வாங்கி தரார், எனக்கு ஒருத்தர் பொங்கல் வாங்கி கொடுத்தாரு காலைல. உங்க பேர் என்ன? சதீஷா. சார் பொங்கல் வாங்கி கொடுத்தாரு. பொங்கல் வெளியிலேருந்து வாங்கிட்டு தானே கொடுத்துருக்காரு. என்ன பண்ணுங்களா? அது மாதிரி மாயை வெளியிலேருந்து தானே கொடுத்துக்கப்பட்டிருக்கணும். வெளியிலேருந்து ஒரு பொருளை கொடுக்க முடியுமா? சம்மந்தம் இல்லாத ஒரு பொருளை கொடுக்க முடியுமா? ஏற்கனவே ஆணவம், கண்மம், மாயை இந்த 3 மலமே உயிர் கூடவே தான் இருக்கு. வகுப்புல நடத்திருக்கேன், சென்ற வகுப்புல சொல்லி கொடுத்துருக்கேன். நெல்லுக்கு உமினிகள் செம்பினில் களிம்பு இந்த பாடலை சொல்லி ஒன்று நடத்திருக்க, எடுத்து பாருங்க. 3 மலமும் உயிரோட தொடர்புடையது தான். அதுல ஆணவம் மட்டும்தான் உயிருக்கு பாதிப்பை ஏற்படுத்தியிருக்கு. மாயையும் கண்ணமும் உயிருக்கு எந்த பாதிப்பையும் ஏற்படுத்தாம கூடவே இருக்காங்க. ஏன்னா உயிருக்கு சுவாமி வெளியிலேருந்து ஒரு பொருளை கூட்டு வித்து தொடர்படுத்த முடியாது. கண்மத்தையும் வெளியிலேருந்து தொடர்படுத்த முடியாது. இல்லது தோன்றாது, உள்ளது அழியாது. அதன்படி உயிருக்கு
வெளியிலேருந்து சாமி ஒரு பொருள் என்ன பண்ண முடியாது, சேர்க்க முடியாது. உயிர் கூடவே இருக்கக்கூடிய பொருளை தான் அவருக்கு வெளிப்படுத்த வைக்கிறார். விளக்கப்படுத்துங்களா? ஏன் மாயை கண்மம் நமக்கு பாதிப்பு செய்யலாம்? அது ரெண்டுமே ஒளி பொருள். அதான் விளக்கம் சொன்னோம். மாயானது உலகத்துக்கு அனுபவத்தை கொடுக்கும், கண்மம் அனுபவத்தை கொடுக்கும். ஆணவ மலம் தான் அறிவு மயக்கத்தை உற்பத்தி பண்ணும். அதுதான் உயிருக்கு பாதிப்பை ஏற்படுத்துது. இவங்க ரெண்டு பேரும் கூடவே இருந்தாலும் எந்த பாதிப்பையும் செய்யலை. அதே மாதிரி பல்வேறு உயிர்கள் இருந்தாலும் 3 மலமும் ஒன்று தான். மாயை ஒரு மலம் தான், கண்மம் ஒரு மலம் தான், ஆணவம் ஒரு மலம் தான். இதெல்லாம் போச்சிடும். அப்படி உயிர்களோடு தொடர்பட்டிருக்கக்கூடிய அந்த மாயை என்கின்ற மலத்துக்குள்ள திருவருளை செலுத்துறாங்க. அதுக்காக தான் இப்போ வந்திருக்கேன். இப்போ நான் மாயை எங்கே இருக்குன்னா எங்கே இருக்குன்னு சொல்லணும். நீங்கள் உயிர்கிட்ட தான் இருக்குது மாயை. எங்கே தனி இருக்கிற பொருளை கொண்டு வந்து சாமி சேர்க்கல. உயிர்கள் கூடவே இருக்கக்கூடிய மாயை மேலே தான் செலுத்தி நமக்கு உபகாரம் பண்ண போகிறார். இருப்போம் நம்ம மேலே இப்போ லைட்டு பொருத்தி இருக்குது, லைட்டுக்கு பவர் தான் கொடுக்குறா இருப்போம். மாயானது ஒரு ஒளி பொருள் போல் ஞாபகம் வச்சுக்கிட்டீங்கன்னா, அந்த ஒளியானது விளக்கம் செய்யணும்னா அதுக்கு என்ன வேணும், பவர் வேணும். அது போல் சுவாமி கருணை செஞ்சால் அது வேலை செய்ய ஆரம்பிக்க போகுது. இங்கே புரிஞ்சுக்கலாம். என்ன தேனி வந்துட்டேன் வந்துருச்சா? எண்ணிட்டு போகிறாங்களா? சரி, எப்போ ஆரம்பிச்சோம் அதுக்குள்ளே பழைய நம்ம கலாயிடப்பட தெரியுது. சரி, இப்போ இது என்ன சொல்லிட்டு இருந்தேன் புரியுது இல்லையா? என்ன சொன்னேன்? உயிர்கள் இந்த 3 மலத்தையும் பற்றி கொண்டு தான் இருக்குது அடிப்படையிலேயே. ஆனால் 2 பேரும் அதில் உயிருக்கு பாதிப்பை ஏற்படுத்தி வச்சிருக்கு. அதனால அதை நீக்கக்கூடிய சூழ்நிலை தேவைப்படுது நமக்கு. அப்போ மாயை என்கின்ற அந்த உயிர்களோடு கூட இருக்கக்கூடிய இந்த மலத்தில் ஆமாம். அப்போ அந்த உயிர்களுக்காக உற்பத்தி பண்ணும் பொழுது சுவாமி உயிர்கள் கூடவே இருக்கக்கூடிய இந்த மாயை மீது தன்னுடைய திருவருளை செலுத்துகிறார். செலுத்துறதுனால உலகத்திலிருந்து கருவிகள் தத்துவங்கள் தோன்ற போகிறது. தத்துவங்கள் அப்படிங்கிறது பொருள் பிரபஞ்சம். பொருள் கண்ணுக்கு தெரியக்கூடிய பொருட்கள் விஷயமானது. 2வது காதுக்கு கேட்கக்கூடியதாகிய வாக்கு விஷயமானது. அதுதான் சொற்பிரபஞ்சம்னு பேர். சொற்பிரபஞ்சம். முதல்ல சுவாமி என்ன பண்ணுகிறார் அப்படின்னா, இறைவனுடைய ஞான சக்தி மிகுதியாக பார்க்கிறார். எதை பார்ப்பார்? ஞான சக்தி மிகுதியாக எதை பார்க்கிறார்? எதுக்குள்ள விடுவார்? மாயைக்குள்ள பிளஸ் மாயை. ஞானசக்தி பெருமானுடைய ஞானசக்தி மிகுதிப்பட்டு மாயைக்குள்ள செலுத்தும் பொழுது 2 பொருள் உற்பத்தி ஆகுது. முதல்ல ஒரு பொருள் உற்பத்தி ஆகுது, அதுக்கு பேர் நாதம். இதுதான் உலகத்துடைய முதல் படைப்பு. உலகத்துடைய முதல் படைப்பு. இப்ப கண்டிப்பா